ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹனி செந்தில் பேசிட்டு இருக்கேன். திருச்சி தீயணைப்பு நிலையத்தில் நம்ம அந்த ஆஃபீஸில் இருக்கோம். அங்கே ஸ்டேஷன் ஆஃபீஸர் சார் கிட்ட உட்காந்து இன்னைக்கு நம்ம வீடுகளில் ஏற்படக்கூடிய விபத்துகள், தீ விபத்துகள் பொதுவாக இது என்னென்ன நடக்குது, என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். பார்க்கலாம். நம்ம இங்கே ஸ்டேஷன் ஆஃபீஸர் மிஸ்டர் லியோ ஜோசப் சார் கூட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஓகே சார், இப்போ நமக்கு இப்போ சாதாரணமா வீடுகளில் நடக்கக்கூடிய விபத்துகள் எல்பிஜி ரிலேட்டடா என்னென்ன மாதிரி நடக்குது, உங்க அனுபவங்கள்ல சொல்லுங்க சார். எல்பிஜி சிலிண்டர் அப்படின்னாக்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அதுல வாயு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எல்பிஜி சிலிண்டருக்குள்ள திரவ நிலையில லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் இருக்குது. அதாவது புரோபேன் பியூட்டேன் கேஸ் அதிகமாக அழுத்தப்பட்ட நிலையில எல்பிஜி சிலிண்டருக்குள்ள திரவ நிலையில இருக்குது. அதான் முக்கியமான விஷயம். அதனுடைய எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ 1:250. நீங்க விக்கிபீடியாவோட பாத்தீங்கன்னாவே தெரியும். அதாவது உள்ள வீட்டுல பயன்படுத்துற சிலிண்டர் 14 கிலோ அப்படின்னாக்க 3500 கிலோ கேஸ அழுத்தம் கொடுத்து 14 கிலோ லிக்விட் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அல்லது நீங்க இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதாவது 14 கிலோ லிக்விடு அட்மாஸ்பியர் ஏர் வளிமண்டல காற்றோட வினை புரிந்து 3500 கிலோ கேஸா இருக்கு. இப்ப வீட்டுல இருக்க சிலிண்டர் 14 கிலோ சிலிண்டர் நமக்கு ஒரு மாசம் 40 நாள் 60 நாள் தேவையான அளவு நமக்கு எரிபொருள் தருது. இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே. இப்ப நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, இப்ப எல்பிஜி கேஸ் லீக்கேஜ் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில ஒரு ஃபேன் ஓடுது அல்லது ஒரு லைட் எரியுது அப்படின்னாக்க நம்ம அப்படியே விட்டுறணும். அந்த ஃபேன் லைட்டை நம்ம ஆஃப் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. ஏன் சார்? ஏன் அப்படின்னாக்க ஏற்கனவே அந்த கேஸ் லீக்கேஜ்னாக்க அந்த கேஸ் பரவி இருக்குது, அந்த ரூம் ஃபுல்லாவே பரவி இருக்குது கேஸ். அடுத்தது அந்த ரூம் டெம்பரேச்சர் ஒரு 32 டிகிரி சென்டிகிரேட் அந்த ரூம் டெம்பரேச்சர் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா வளிமண்டல காற்று இருக்கு. மூணுமே இருக்கு. அப்ப அந்த வீட்டு அம்மா ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த சுவிட்ச் போட போய் சுவிட்ச் லைட் சுவிட்ச் ஆன் பண்ண போறாங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணா தீப்பொறி ஏற்படும். பாத்துருக்கீங்க, ஸ்பார்க். எஸ் எஸ், கரெக்ட். அப்ப அந்த ஸ்பார்க் பட்டுச்சுன்னா அந்த இடமே என்ன ஆயிடும், இமிடியேட்டா ஒரு எக்ஸ்ப்ளோட், பெரிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டு. ஓஹோ. அப்ப என்னதான் பண்ணணும் சார்? இப்ப ஃபேன் லைட் எல்லாம் எரியுது அப்படின்னு நீங்க அப்படியே விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், ஜன்னல் கதவுகளை திறந்து வைக்கணும். இப்ப இதன் மூலியமா முக்கியமா நான் உங்களுக்கு மற்ற எல்லாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போறேன். என்ன அப்படின்னாக்க, சமையல் அறைக்குள்ள நீங்க ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் அவசியம் வைக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்க அதுல தெர்மோஸ்டாட் இருக்குது. 0 to 4 டிகிரி சென்டிகிரேட் அந்த ரெஃப்ரிஜரேட்டர் மெயின்டைன் பண்ணுது. பாத்துருப்பீங்க. அதாவது அதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு தேவையான பவரை கன்சியூம் பண்ணிக்கும். திருப்பி பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிக்கும், டப்புன்னு சத்தம் வரும், ஆஃப் ஆயிக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ணும். ஓ, ஏசில உள்ள மாதிரி. ஆமா, கரெக்ட். ஆமா. இப்ப ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த தெர்மோஸ்டாட் இருக்கனால 0 to 4 டிகிரி சென்டிகிரேட் மெயின்டைன் பண்றதுனால ஆஃப் ஆகுதா இது ஆகுறப்ப ஆன் ஆகுறப்ப அந்த ஸ்பார்க் ஏற்படும். அப்ப அந்த இடமே வெடிச்சு சிதறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால நீங்க உங்க வீட்டுல ரெஃப்ரிஜரேட்டர் அப்படி சொல்ற ஃப்ரிட்ஜ் இருந்தால் அதை தூக்கி கிச்சன்ல இருந்து தூக்கி டைனிங்லயோ அல்லது மற்ற ஹால்லயோ வச்சுக்கோங்க. கிச்சனுக்குள்ள வைக்க கூடாது. ஓகே சார், ஒரு முக்கியமான லெசனா இருக்கு சார். இப்போ சப்போஸ் ஃபயர் ஆயிடுச்சு கிச்சன்ல, ஃபயர் எல்பிஜி ஏதோ சம் ரீசன்னால ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது சார்? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இப்ப சப்போஸ் ஒரு கேஸ் சிலிண்டர்ல ஃபயர் ஆயிடுச்சு, ஒரு 8 அடி 10 அடி வழி அந்த பிளேம் தீ பொறி அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நீங்க இமிடியேட்டா பயப்படாம ஒரு ஈர சாக்கோ போர்வையோ தண்ணியில நனைச்சு 2 சுத்தணும்னாக்க அந்த பிளேம், அந்த தீ பொறி எரியுது இல்லைங்களா, அந்த தீ ஜுவாலை அணைஞ்சிரும். ஆனா அந்த கேஸ் புஷ்ன்னு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. இமிடியேட்டா அந்த ஒயரோட கலட்டி அந்த டியூபோட கலட்டி கொண்டு போய் வெளியில வச்சிடலாம். சிலிண்டர். ஓகே. ஆமா, நீங்க உடனே வீடுல விட்டு அதை விட்டு நீங்க வெளியில பயந்து ஓடுறதுக்கான அவசியம் ஒண்ணும் இல்ல. சிலிண்டர் உடனே வெடிக்காது. ஆமா, நீங்க அதனால நீங்க பயப்படாம ஒரு ஈர சாக்கோ போர்வை எடுத்து 2 சுத்துனீங்கன்னாக்க, நினைச்சு 2 சுத்துனீங்கன்னாக்க அந்த பிளேம் தீ பொறி கட் ஆயிடும், அந்த தீ ஜுவாலை கட் ஆயிடும், அந்த கேஸ் புஷ்ன்னு அடிக்கும். ஏன்னா உள்ள ஓரிங் இருக்கும், அந்த ஓரிங் எரிஞ்சு போயிருக்கும். கரெக்ட். நீங்க பயப்படாம நீங்க எடுத்துக்கொண்டு போய் வெளியில வச்சிடலாம். காக்ரோச் மற்றபடி இந்த மஸ்கிட்டோவுக்கு அடிக்கக்கூடிய அந்த இன்ஃபிளேமபிள் அந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க அது எரியக்கூடிய பொருளால தயார் பண்ணிருக்காங்க அந்த காம்போனன்ட்ஸ். புரியுது. அப்படி எடுத்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னாக்க இப்ப கேஸ் இருக்கப்ப டக்குன்னு ஆயிடும், ஃபயர் ஆயிடும்.
ஆமா, இது மாதிரி ஆகி அது நோக்கி ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இன்ஃபிளமபிள் லிக்விட்ஸ் வந்து கிச்சனுக்குள்ள அவசியம் பயன்படுத்தக்கூடாது. சரிங்க. செல்போன் யூஸ் பண்ணலாமா சார்? அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? செல்போன் அவசியம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அங்க ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்க. இப்ப வீட்டுல ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருக்கீங்க, நீங்க சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்ப அதுல வந்து மின்காந்த அலைகள் வந்து அந்த இடத்துல வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. அப்ப இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கப்ப நம்ம செல்போன் ரிசீவர் நமக்காக தான். அப்படிங்கிறப்ப இமிடியேட்டா என்ன ஆயிடும், அந்த செல்போன் வந்து சிக்னல்ஸ் வந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி அந்த செல்போன் வெடிக்கிறதுக்கு, மூளையை பாதிக்கிறதுக்கு நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால செல்போனை முடிஞ்சளவு நம்ம தவிர்க்கணும். இப்ப சார் நம்ம நிறைய இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் கேள்விப்படுறோம், நம்ம சார்ஜ் போட்டுட்டு போனை பேசுறாங்க, அதனால விபத்து நடக்குது. இல்ல சில பேர் என்ன பண்ணாங்க, சார்ஜ் போட்டு போன்ல இருந்து ஹெட்போனை யூஸ் பண்ணி பேசுறாங்க. அதுவும் தவறா இல்ல என்ன பண்ணணும் சார்? அவசியம் தவறான விஷயம். ஐ சி. அதாவது வந்து சார்ஜர் அப்படிங்கறது வந்து சார்ஜரை டிஸ்கனெக்ட் பண்ணி தான் அவசியம் பேசணும். ஓகே. அதே மாதிரி சார்ஜ் போட்டுக்கிட்டு ஹெட்போன்ல பாட்டு கேட்கறது அதை வந்து அவசியம் செய்யக்கூடாது. அதிகமான விபத்துகள் இதனால தான் ஏற்படும். நமக்கு 90% விபத்துகள் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயர் தான். ஓகே. அதனால வந்து அந்த விபத்துகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னாக்க சார்ஜர் போட்டிருக்கப்ப அவசியம் நம்ம அந்த செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகே, ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ.